வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் அவரது உடலில் இருந்து பெறப்பட்ட மாதிரிகள் ஆய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன. வண்ணார் பண்ணையை சேர்ந்த 29 வயதுடைய சிராஜ் என்ற இளைஞரே உயிரிழந்தவராவார். இவரது குடும்பத்தினர் கடந்த 16ஆம் திகதி உறவினரின் திருமண நிகழ்வுக்காக சென்றிருந்த நிலையில் இவர் தனது சகோதரருடன் வீட்டில் இருந்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு இவர் தனது நண்பருடன் மது விருந்தில் ஈடுபட்டார் என்றும் இன்று அதிகாலை வீட்டுக்கு வெளியே வந்தபோது அவர் மயங்கி வீழ்ந்து உணர்வற்றிருந்தார் என்றும் கூறப்படுகின்றது. அதையடுத்து அங்கிருந்தவர்கள் போலீஸ் அவசர அழைப்புக்கு அறிவித்ததை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் அவரை ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் உயிரிழப்புக்கான காரணத்தை கண்டறிய உடலில் இருந்து பெறப்பட்ட மாதிரிகள் ஆய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி பிரேம்குமார் மேற்கொண்டார். அற்பு அரசியலுக்காக இனவாதம் பேசி தேசிய மக்கள் சக்தியையும் தமிழ் பேசும் மக்களையும் பிரிக்க முற்படும் அரசியல் வியாபாரிகளுக்கு காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும் என்று கடற்றொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். அத்துடன் எப்படியான அரசியல் சூழ்ச்சிகள் வகுக்கப்பட்டாலும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் தேசிய மக்கள் சக்தியை கைவிட்டு செல்வதற்கு தமிழ் பேசும் மக்கள் தயாரில்லை எனவும் அவர் கூறினார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னடைவு ஏற்பட்டுவிட்டதாக அரசியல் களத்தில் எதிரணிகள் ஒப்பாரி வைக்கின்றன. உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவை பொது தேர்தல் முடிவுடன் முடிச்சு போடுகின்றன. கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நிலைமை புரியும். அதேபோல தேசிய மக்கள் சக்தி 266 சபைகளை கைப்பற்றியுள்ளது. வடக்கிலும் 150க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தெரிவாகியுள்ளனர். எனவே பின்னடைவு வீழ்ச்சி என கூறப்படுவதெல்லாம் அப்பட்டமான பொய். மக்கள் ஆதரவு எமக்கு என்றும் உள்ளது. ஏனெனில் நாம் மக்கள் அரசியலை முன்னெடுப்பவர்கள். உண்மையான நல்லிணக்கம் மூலம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் முழு வீச்சுடன் செய்யப்படுகின்றது. அதற்கு மக்களும் துணை நிற்கின்றனர். எனினும் இனவாதம் பேசி மக்களை பிரித்தாளும் அரசியலை சிலர் முன்னெடுக்க முற்படுகின்றனர். அப்படியானவர்களுக்கு காலம் நிச்சயம் பதில் சொல்லும் என்றார். குஸ் போதைப் பொருளை கடத்திய குற்றச்சாட்டுக்காக கட்டுநாயக்கவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் இன்று அதிகாலை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதியானது சுமார் 79 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் 21 வயதான தாய்லாந்து நாட்டவர் எனவும் தாய்லாந்தில் குஸ் போதைப் பொருளை வாங்கி அதனுடன் மலேசியாவின் கோலாலம்பூருக்கு பயணம் செய்து பின்னர் நள்ளிரவு 12 மணிக்கு மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் MH179 அவர் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தார். அவரது பொதிகளில் இனிப்புகள் அடங்கிய பல பாக்கெட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மொத்தம் 7 கிலோகிராம் 910 கிராம் குஸ் கஞ்சாவை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபரும் குஸ் கஞ்சாவும் மேலதிக விசாரணைகளுக்காக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தில் மாத்திரம் 3000க்கும் மேற்பட்ட நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் விசேட மருத்துவர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 20,588 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு காய்ச்சல் தொடர்பில் பொதுமக்கள் அவதானம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விடுதலை புலிகளின் தலைவரின் மகன் பாலச்சந்திரன் எங்கள் இதயங்களில் இருக்கின்றான், அவன் இன்றும் உயிர் வாழ்கின்றான், என்றென்றும் உயிர் வாழ்வான் என
பஞ்சாப் மாநில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜக்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். மே 18ஆம் தேதி கோவையில் உள்ள கொடிசியா மைதானத்தில் இடம்பெற்ற நாம் தமிழர் கட்சியின் தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரபாகரன் முதல் அனைவரையும் கொன்றுவிட்டோம் என தெரிவித்தார்கள். இங்கு கூடியிருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பிரபாகரன். இந்த குழந்தை பாலச்சந்திரன் 12 வயதில் கொல்லப்பட்ட போது நான் அவரின் கதையை எழுதினேன். அவரை நேரடியாக பார்த்திராத போதிலும் நான் அவரை பற்றி எழுதினேன். தந்தையும் தாயும் எவ்வாறு சிந்திப்பார்கள், சமூகம் எவ்வாறு சிந்திக்கும் என நான் எழுதினேன். கைது செய்யப்பட்ட பின்னர் 12 வயது சிறுவன் இவ்விரக்கமின்றி கொல்லப்பட்டமை குறித்து என்ன நினைப்பார்கள் என எழுதினேன். ஆனால் இன்று பாலச்சந்திரன் எங்கிருக்கின்றார்? பாலச்சந்திரன் எங்கள் இதயங்களில் இருக்கின்றான். இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரினதும் உடலின் இடது பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். பாலச்சந்திரன் இன்றும் வாழ்கின்றான், என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார். இனப்படுகொலையின் காலச்சுவடுகள் என்ற இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கதையையும் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் என்றார். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கடுமையான புரோஸ்டேட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பைடனின் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகங்கள் இதனை தெரிவித்துள்ளன. புற்றுநோய் எலும்புகளுக்கும் பரவியுள்ளதாக மருத்துவர்கள் இப்போது கூறியுள்ளதாக அந்த அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. 82 வயதான முன்னாள் ஜனாதிபதி பைடனுக்கு புற்றுநோய் இருப்பது கடந்த வெள்ளிக்கிழமை தெரிய வந்த நிலையில் தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதியான குடியரசுக் கட்சியின் டொனால்ட் ட்ரம்பிற்கு முன்னர் பைடன் ஜனாதிபதி பதவியை வகித்தமை குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் தொடரின் 60வது லீக் ஆட்டத்தில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி பெற்றுள்ளது. புதுடில்லியில் உள்ள அருண் ஜேட்லி மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற குஜராத் அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது. முதலில் துடுப்படுத்த ஆடிய டெல்லி கேபிட்டல் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 பந்து பரிமாற்றங்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 199 ஓட்டங்களை பெற்றது. அதிரடியாக ஆடிய KL ராகுல் ஆட்டமிழக்காமல் 112 ஓட்டங்களை பெற்றார். அபிஷேக் பொரல் 30 ஓட்டங்களையும் அக்சர் பட்டேல் 25 ஓட்டங்களையும் பெற்றனர். அதன்படி 200 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு குஜராத் அணி களமிறங்கியது. ஆரம்ப வீரர்களான சாய் சுதர்சன் மற்றும் சுப்மன் கில் ஆகியோர் அதிரடியாக துடுப்படுத்தாடினர். குஜராத் அணி 19 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் விக்கெட் இழப்பின்றி 205 ஓட்டங்கள் எடுத்து அபார வெற்றி ஈட்டியது. சாய் சுதர்சன் 108 ஓட்டங்களுடனும் சுப்மன் கில் 93 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காது களத்தில் இருந்தனர். இந்த வெற்றியின் மூலம் குஜராத் அணி புள்ளி பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளது. இதேவேளை நேற்று இடம்பெற்ற பகலாட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 10 ஓட்டங்களால் வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றியை பெற்றுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. அதன்படி பஞ்சாப் அணி 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 219 ஓட்டங்களை பெற்றது. நெஹால் வதேரா 70 ஓட்டங்களையும், சசன் சிங் 59 ஓட்டங்களையும், ஸ்ரேயஸ் ஐயர் 30 ஓட்டங்களையும் அந்த அணி சார்பாக அதிகபட்சமாக பெற்றனர். 220 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக கொண்டு துடுப்பெடுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 209 ஓட்டங்களை பெற்றது. அந்த அணி சார்பாக துருப் ஜீரல் 53 ஓட்டங்களையும், ஜெய்ஸ்வால் 50 ஓட்டங்களையும், வபின சூரிய வன்சி 40 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயம் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.